ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வான்ஸ் ரேகல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 5 டேஸாக வந்து அசிகாவோட அப்பா வந்து ஊருக்கு போயிருந்தனால க்ளீனிங் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணலை. நேற்று நைட்டு தான் வந்தாங்க. சரி மார்னிங் எந்திரிச்சதுமே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும்தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து டிஃபன்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பூஜை ஐட்டம்ஸில் வச்சுருந்தது. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். லாஸ்ட்டாக இருந்த வீட்டில் வந்து தனியாக பூஜை அறை வந்து எதுவுமே கொடுக்கல. அதனால வந்து பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி தான் இறக்கி என்னென்னலாம் இருக்குதுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி அழகழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பாக்ஸில் போட்டு மேலே வச்சுட்டோம். ஸோ அசிகா எல்லாருமே சொல்லிட்டாங்க, அம்மா இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாமா, அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். நமக்கே வந்து என்னென்ன இருக்குன்றதை மறந்துடுவோம். அதாவது வாங்கும்போது வாங்கிடுவோம் ஆசைப்பட்டு, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆசைப்பட்டு வாங்குவோம். ஆனால் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளே மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐட்டம்ஸும் எனக்கு வந்து மறந்தே போச்சு. இப்போ பொங்கலுக்கு சுத்தம் பண்ணுவோம்னு இறக்கும்போது இந்த ஐட்டம்லாம் கிடச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடச்சி சந்தோஷமாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சார் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு ரூ. 1000 பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வாங்குறதுக்காக ரெடியாகி இருக்காங்க. ஸோ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே எங்களுக்கு இதெல்லாம் இறக்கி கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரிபிள் ஏ சேனலுக்கு வந்து அந்த மினியேச்சர் வீடியோலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருந்தோம். அதை ஃபுல்லும் இறக்கவும் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா அங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜு, பீரோ, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குமா, இது இப்படியே கீழே வச்சுருங்கம்மா, நாங்கள் விளையாண்டுக்குறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. நானே கீழே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மேலே லாஃப்ட்டில் ஏற்றி போடணுன்னு இருக்கேன். நீங்கள் இன்னும் கீழே இருக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூக்கி மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. அம்மா ஒரே ஒரு நாள் வைங்கம்மா, நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளில் இவங்கெல்லாம் விடுவாங்களா? மொத்தத்தையும் எப்படியும் உடச்சி நொறுக்கிடுவாங்க. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கொரோனா டைமில் நிறைய காசு போட்டு வாங்கினோம். அப்போ வந்து லாக்டவுன் இருந்துச்சு. ஸோ அதனால் கடைகள் வந்து அங்கங்கே ஏதாச்சும் 1, 2 கடைகள் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் போய் தேடி கான்டாக்ட் நம்பர் வாங்கி கால் பண்ணி அப்புறம் நேரில் போய் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது வந்து இப்போ வந்து ரொம்பவே சீப்பாக இருக்குது. அப்போ ரொம்பவே காஸ்ட்லியாக வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் இருக்காதுல்ல, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாஃப்ட்டில் இருக்க பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாத்தையுமே கீழே இறக்கி ஃபுல்லாகவே விளக்கி, அப்போல்லாம் வந்து நாங்கள் இருந்த வீடு வந்து சின்ன வீடு தான். அதாவது ஒரே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு இவ்வளோ தான் இருக்கும். காம்பவுண்டும் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து விளக்கி எல்லா பாத்திரத்தையும் கழுவி காய வச்சுருவாங்க. நல்லா என்ன சொல்கிறது, இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பாத்திரம் இருந்துச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பாத்திரத்தை வந்து ஒரே ரூமில் வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து வீடு பத்தலை, வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்போல்லாம் வந்து அம்மா வந்து தேவையான பொருட்களை தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மள்ட்ட தேவையில்லாத பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போல்லாம் சோஃபா, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்ஸி இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கவே இருக்காது. ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸாக வந்து பெரிய கட்டில், சோஃபா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஓவன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து வாங்கி வீடை வந்து நிறச்சிட்றோம். அது போக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு பார்த்தோம் அப்படின்னா, கிச்சன் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக தான் வச்சுருக்கோம். எல்லார் வீட்லேயும் கிச்சனுக்குள்ளே போய் பாருங்கள், இந்த பொருள் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருப்போமே தவிர, அதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி திங்ஸ் தான் இதுவும். இதை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும்போது ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்புக்குள்ளே போட்டு மூடிட்டோம். பிளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பிளெண்டர் இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து ஆம்லேட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர், அதாவது எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் அது வேறு வாங்கியிருந்தேன். அது வந்து பட்டர் எடுத்து நெய் உருக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலை, அதையும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் 2010 வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நிறைய ஆட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய அப்போ வந்து அசிகா வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம். ஸோ அதனால் நம்மளுக்கு காய் கட் பண்ணுறதுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்க வேண்டாம், நம்ம நேர்லேயே வந்து டவுனுக்குள்ளே போய் கடையில் பார்த்தே வாங்கலாம்,
அது வந்து இன்னுமே ரேட்டு சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 3வது எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் தான். இது வந்து கேக் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் இது வந்து உண்மையிலே வாங்கி ஒரு 4, 5 தடவை நல்லா தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. கேக்கே பண்ணவே இல்ல இப்போ ரொம்ப நாளா. இனி நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கேக் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம். அது போக ப்ரெட்டு இது எல்லாமே பண்ணி தரலாம் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அந்த ரெசிபியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டு வாங்கின பொருள் எதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பாருங்கள், நேற்று அனனாவுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அந்த முடி வந்து வச்சு போட்டு விட்டுருந்தேன். இவங்க அதை எடுத்து வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அசிகாவுக்கு வந்து முடி ரொம்ப நீளமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்படி தானே, அதே மாதிரி தான். ஸோ நீங்களும் பொங்கல் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக பண்ணி அசத்தலாம் இந்த பொங்கலை. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பிரித்து பாக்ஸ் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம எடுத்து நீ லாஃப்டில் ஏற்றி வைக்கிறது தான் வேலை. கிச்சன் வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறனால அதில் வந்து நிறையா ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வீடு வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.